ப்ரோ எப்படி நீ 40 டேஸ்ல இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த கண்டிஷனுக்கு போன ஸ்டெராய்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியா என்ன இல்லனா சொல்ல அந்த சீக்ரெட்டை நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேக்குறீங்க. நான் அந்த டைம்ல பண்ண ஒரு 3 விஷயத்தை இந்த வீடியோல சொல்றேன். டே 45 ஆஃப் லீன் பல்கிங் சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பா. காலையில இருந்தே த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், அதனால ஹாட் வாட்டர் ஒரு கல்ப் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஷோல்டர் அண்ட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் வார்ம் அப் செட்லாம் போட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி இன்னைக்கு கதைக்கு வரேன். நான் பண்ண 3 விஷயத்துல முதல் விஷயம் இதுக்கு முன்னாடியே நான் இந்த அளவுக்கு சைஸ் அண்ட் மசில் பில்ட் பண்ணி வச்சிருந்தது தான். இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஒரு வஸ்டான கண்டிஷன்ல இருந்து ஒரு ஓகேவான கண்டிஷன் போறது இதுக்கு முன்னாடி பல தடவை பண்ணிருக்கேன். அது கூடவே மசில் மெமரின்னு ஒன்று இருந்ததுனால நான் லாஸ் பண்ண சைஸ் அண்ட் மசில் ரீகெயின் பண்ண ஈஸியா இருந்தது. அடுத்த டயட் அண்ட் ரெக்கவரி ஒர்க் அவுட்லாம் மாங்கன்னு போட்டு இந்த 2 விஷயத்துல ஏதாச்சும் மிஸ் பண்ணா கதை கந்தல், உங்களால அப்புறம் ஒரு சின்ன கெயின்ஸை கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் தான் நான் பண்ண 3 விஷயம். கேட்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அந்த ப்ராசஸ்லாம் சரியான கஷ்டம். நான் டயட்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தேன், அதெல்லாம் நான் மத்தவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அதனால அந்த விஷயம்லாம் வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பிகினர்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அண்ட் நான் பிகினரா இருக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி கத்துக்கிட்டேன் சொல்றேன். ஸோ பிகினர்லாம் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போஸ்ட் ஒர்க் அவுட் மீலா சப்பாத்தி வச்சுக்கினேன். அப்படியே இருந்த எடிட்டிங் ஒர்க்லாம் சிங்கிள் சிட்டிங்ல முடிச்சிட்டேன். இதோட இன்னைக்கு டே ஓவர் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.